ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த சேனல் நம்ம இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, ரீசெண்டா கூலி படத்துல இருந்து வந்த அப்டேட் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் கூலி படம் வந்து ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆகுது. இது எல்லாருக்குமே தெரியும். நம்ம எல்லாருமே அந்த படத்தை பார்க்கறதுக்கு ரெடி ஆயிட்டோம். இன்னும் 2 நாள்ல ரிலீஸ் ஆகுது. ஓகேவா? நம்ம ஆல்ரெடி வந்து இந்த படத்துக்கு வந்து ட்ரெய்லர்லாம் கொடுத்துருந்தாங்க. எல்லா லாங்குவேஜ்லுமே ட்ரெய்லர் வந்துச்சு. இப்போ ரீசெண்டா பிவிஆர் சினிமாஸ்ல போட்ட ட்ரெய்லர்ல வந்து சில சீன்ஸை வந்து ஆட் ஆன் பண்ணியிருக்காங்க. அதாவது ட்ரெய்லர் முடிவுல வந்து யூடியூப்ல விட்ட ட்ரெய்லர்ல வந்து லாஸ்ட் வந்து தலைவர் சிகரெட் பிடிச்சிட்டு வர மாதிரி, அதுக்கப்புறம் வந்து அவரோட யங் வெர்ஷனை வந்து நெகட்டிவ் எஃபெக்ட்ல காட்டியிருந்தாங்க. ஓகேவா? நெகட்டிவ் இமேஜ் எஃபெக்ட்ல வந்து காட்டியிருந்தாங்க. ஆனா இப்போ பிவிஆர் சினிமாஸ்ல விட்ட ட்ரெய்லர்ல வந்து அதுக்கு பதிலா வேற ஒரு ஷாட் காட்டியிருக்காங்க. அதாவது பேக் ஷாட், ஒரு யாரோ ஒருத்தர் நிக்கிறாரு, அவர் வந்து எல்லாருக்குமே ஆர்டர் பண்றாருன்னு நினைக்கிறேன். அவரு ஒரு மாதிரி ஸ்டைலா வந்து தலைவர் மாதிரியே சிகரெட்டை கையில் வச்சுட்டு ஸ்டைலா வந்து பண்றாரு. அவர் வந்து பேக் ஷாட்ல தான் காட்டியிருக்காங்க, யாரு என்னன்னு காட்டல. ஆனா வந்து அவரை பார்க்கும்போது அவர் வந்து தலைவர் மாதிரி தெரியல. ஏன்னா நம்ம தலைவரை வந்து பேக் ஷாட்ல பார்த்தா கூட நம்ம ஈஸியா கண்டுபிடிக்க முடியும். அந்த மாதிரி ஒரு யூனிக்கான லுக்கு தான் தலைவருக்கு இருக்கும். அதனால தலைவரை வந்து ஈஸியா பேக் ஷாட்ல கூட நம்ம ஈஸியா ஒரு தான் தலைவர்னு கண்டுபிடிச்சிடலாம். அப்படி இருக்கப்ப இப்போ வந்து அவங்க பேக் ஷாட்ல காட்டுறவர் வந்து வேற மாதிரி இருக்காரு. அவரோட பாடி எல்லாமே வேற மாதிரி இருக்கு. அவரோட எந்த ஒரு இதுவுமே வந்து தலைவரோட மேட்ச் ஆகவே இல்லை. ஆனா வந்து அவங்க இது சொல்லும் போது என்ன பண்றாங்க, அவர் ஸ்டைல வந்து சிகரெட்டு தான் கையில வச்சு இது பண்றாரு. அப்படி பார்க்கும்போது அவர் தலைவரோட யங் வெர்ஷனா இருக்கலாம்னு எல்லாருமே பேசிக்கிறாங்க. வெளியில வந்து தலைவரோட யங் வெர்ஷன் அந்த மாதிரி அவரோட பிளாஷ்பேக் சீன்ல வர்றது இந்த மாதிரி எல்லாருமே சொல்றாங்க. ஆனா வந்து தலைவரோட பாடி லாங்குவேஜ் எதுவுமே அவர்கிட்ட கிடையாது. அப்படி பார்க்கும்போது ரீசெண்டா வந்து சிவகார்த்திகேயன் சார் கேமியோ, அப்புறம் ஜீவா சார் எல்லாம் இருக்காருன்ற மாதிரிலாம் சொல்லியிருந்தாங்க. மேபி அவங்க 2 விதத்துல யாரா கூட இருக்கலாம். ஜீவா சாராவும் இருக்கலாம், சிவகார்த்திகேயன் சாராவும் இருக்கலாம். நமக்கு தெரியாது. ஏன்னா வந்து நம்ம படம் பார்க்கல. அவங்க பேக் ஷாட்ல காட்டியிருக்காங்க. ஆனா அது தலைவர் இல்ல, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். சூப்பர் ஸ்டார் இல்ல, அது மட்டும் நமக்கு நல்லா தெரியும். அது வேற யாரோ தான். ஒண்ணு அது சிவகார்த்திகேயன் சாரா இருக்கலாம், இல்லாட்டி ஜீவா சாரா இருக்கலாம், யாரா வேணா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம அது தலைவரோட பிளாஷ்பேக் தான் அப்படின்றாங்க. மேபி இருக்கலாம்னு தான் நினைக்கிறேன். ஆனா வந்து எனக்கு இதுல என்ன டவுட் வருதுன்னா, இந்த மாதிரி யூடியூப்ல விட்ட ட்ரெய்லர்ல வந்து அந்த ட்ரெய்லர் முடிவுல வந்து தலைவரை காட்டும் போது அவரோட நெகட்டிவ் எஃபெக்ட்ல வந்து ஒரு இமேஜ் காட்டுவாங்க. அது வந்து தலைவரோட யங் வெர்ஷனா இருக்கும். அதாவது தலைவரோட பிளாஷ்பேக் போர்ஷன் மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து தலைவர் வந்து எங்கா இருப்பாரு, வயசான மாதிரி இருக்க மாட்டாரு. அப்படி பாக்குறப்ப அதுலயே வந்து தலைவரை எங்காவே காட்டிட்டாங்களே, அப்புறம் எதுக்கு பிளாஷ்பேக் சீன்ல வேற ஆள் போடுறாங்க? ஏன் டிஏஜிங் பண்ணிருக்கலாமே? ஏன்னா ஆல்ரெடி விக்ரம்லயே வந்து லோகேஷ் கனகராஜ் சார் சொல்லியிருப்பாரு, கமல் சார் வந்து நான் டிஏஜிங் பண்ண போறேன்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஆனா படத்துல அது பெருசா வரல. மேபி டைம் இல்லை அந்த மாதிரி சொல்லிட்டாங்க. ஆனா இதை வந்து டிஏஜிங் பண்ணியிருப்பாங்கன்னு தான் நினைச்சேன். ஆனா எல்லாருமே இப்படி சொல்றத பார்த்தா, ஏன்னா அவர் வந்து ஸ்டைலா தான் அந்த பேக் ஷாட்ல காட்டும் போது அவர் ஸ்டைலா சூப்பர் ஸ்டார் மாதிரி சிகரெட்டை கையில வச்சுட்டு இதுதான் பண்ணிக்கிறாங்க. மேபி அவர் தலைவரோட பிளாஷ்பேக் சீனா கூட இருக்கலாம், இல்லாட்டி டிஏஜிங் கூட பண்ணியிருக்கலாம். இது வேற கேரக்டரா கூட இருக்கலாம். இல்லாட்டி தலைவருக்கு வந்து ஒரு ஹெல்ப் பண்ற ஒரு ஃப்ரெண்டு கேரக்டர் அந்த மாதிரி கூட வந்திருக்கலாம். அவரும் இந்த மாதிரி ஸ்டைல் பண்றது இந்த மாதிரி கூட இருக்கலாம். இதெல்லாம் வந்து படத்தை பார்த்தா தான் நமக்கு தெரியும். ஆகஸ்ட் 14 எல்லாருமே போய் படத்தை பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து இன்னொரு விஷயம் பார்த்துக்கிட்டீங்கன்னா, கூலி படத்தோட ஒரு படம் கிளாஸ் ஆகுது பாலிவுட்ல. அதுவுமே வந்து வேர்ல்டு வைடு தான் ரிலீஸ் ஆகுது, தமிழ்லயுமே அது ரிலீஸ் ஆகுது. என்ன படம் கேட்டீங்கன்னா வார் 2. கிருத்திக் ரோஷன் சார் அப்புறம் வந்து ஜூனியர் என்டிஆர் சார் நடிச்சு வெளியாகுது. அந்த படமும் ஆகஸ்ட் 14 தான் ரிலீஸ் ஆகுது. இதுல என்ன சொல்ல வேண்டியது இருக்குன்னா, 2 படம் ஒரே நாள்ல ரிலீஸ் ஆகுறது எதுக்கு? ஆடியன்ஸாலையும் ஒரே நாள்ல போய் பார்க்க முடியாது, எதுக்குன்னே தெரியல. எனக்கு வந்து ஜூனியர் என்டிஆர் சாரையுமே பிடிக்கும். எனக்கு வந்து RRR அப்புறம் வந்து அவரோட பழைய படங்கள் இதெல்லாம் வந்து நல்லா இருக்கும். அதுல வந்து ஜூனியர் என்டிஆர் சாரையுமே எனக்கு பிடிக்கும். என்னே தெரியல, 2 படத்தையும் ஒரே நாள்ல விடுறாங்க. வேற வேற நாள்ல விடலாம் அழகா. இந்த வாரம் கூலி விட்டாங்கன்னா அடுத்த வாரம் வார விடலாம், இல்லாட்டி அந்த மாதிரி மாத்தி மாத்தி விடலாம். எதுக்கு இப்படி ஒன்னா விடுறாங்கன்னே தெரியல. 2 படத்துக்கும் போக முடியுமான்னு தெரியல. என்னால முடிஞ்ச அளவுக்கு கன்ஃபார்ம் நான் கூலி படத்துக்கு போயிடுவேன். ஏன்னா வந்து தலைவர் படத்தை நான் மிஸ் பண்ண முடியாது. அதுவும் லோகேஷ் கனகராஜ் சார் படம் கன்ஃபார்ம் மிஸ் பண்ண மாட்டேன். கூலி படத்துக்கு போயிடுவேன். வாருக்கு தான் போகணும்னு தெரியாது, ஆனா மேக்ஸிமம் நான் போக ட்ரை பண்றேன். ஏன்னா ஒரே நாள்ல இருக்கனால 2 படத்துக்கு ஒரே நாள்ல எல்லாம் போக முடியாது. மேபி வந்து வாருக்கு கொஞ்சம் வார் 2க்கு வந்து கொஞ்சம் லேட்டா போவேன்னு நினைக்கிறேன்.
ஓகே, எல்லாருமே கூலி படத்தை வந்து தியேட்டர்ல போய் பார்த்து நல்லா என்ஜாய் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. பாய்.